ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் சீரிஸாக வெளியான தி ஈஸ்ட் பேலஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜோசனேரா கிங்டம்ல டெரிஃபையிங்கான சூப்பர் நேச்சுரல் ஃபோர்சஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கு. கிரவுன் பிரின்ஸ் உடைய பேலஸ்ல மர்மமான மரணங்கள், பேரனார்மல் இன்சிடென்ட் மாதிரியான விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ராஜா பாத்தீங்கன்னா கூச்சியான் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் லேயரை அங்க வரவழைக்கிறாரு. கூச்சியானுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி மூலமா ஆவிகளுடைய உலகத்துக்கு அவரால் போகக்கூடிய ஒரு திறன் இருக்கும். சேங்யாங் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆண்மக்கள் கிட்ட பேசவும் அவங்களோட அசைவுகளை கேட்கிற ஒரு திறனும் உள்ளவங்களா இருக்காங்க. அந்த அமானுஷ்ய சக்தி ராயல் ஃபேமிலியை கொல்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஈஸ்ட் பேலஸ்ல இருக்கிற அமானுஷ்ய சக்தியை விரட்டுறதுக்காக களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த அமானுஷமான நிகழ்வுகள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிரீச்சர் டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது இந்த சீரிஸ்க்கு தேவைப்படுற அந்த ஈரி என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஹாரர் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சீரிஸ் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு டென்ஷன் பில்டிங் அப்படின்றத மெயின்டைன் பண்ணாங்க. நம்ஜூ யூக், ரோ யூன் சியோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ்ல இருக்கிற மிஸ்ட்ரி எலிமெண்ட்டும் கோஸ்ட் ஃபேக்டரும் தான் இந்த சீரிஸ்க்கான ஹோல்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஓப்பனிங் எபிசோட்ல நிறைய டைம் எடுத்துப்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா ஸ்லோ பேசிங் இஷ்யூ அப்படின்றதும் இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சிஜே ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஜே தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்புறமா தெரியும். பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவையும் சூப்பர் நேச்சுரல் ஹாரரையும் கம்பைன் பண்ணி ஒரு நல்ல சீரிஸா இதை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கிங்டம் தி கெஸ்ட் மாதிரியான சீரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரிஸோட பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தி ஈஸ்ட் பேலஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.